ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் நாகாலாந்தில் இருக்கிற ஜூக்கு வேலி. இந்த இடம் ஒன் ஆஃப் த ரிமோட்டஸ்ட்டு பிளேசஸில் இருக்குது. இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடையாது, மொபைல் நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காது. இந்த இடத்துக்கு நம்ம வரணுன்னா ஒரு 3 to 4 hours ட்ரெக்கிங் பண்ணால் தான் வர முடியும். இந்த வேலையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே மொத்தமாக நீங்கள் பச்சை கலராக பார்க்குறது எல்லாமே ஒரே வகையான செடி தான். அதுதான் அந்த பச்சை கலர் மூங்கில் வெரைட்டி. நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 அடி உயரம் மட்டும் வளரக்கூடிய ஒரு வகையான மூங்கில். இந்த மொத்த வேலையும் வேறு எந்த ஸ்பீஷீஸுமே கிடையாது, வேறு எந்த செடி மரம் எதுவுமே கிடையாது, அனிமல்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் இந்த ஒரு செடி மட்டும்தான் இங்கே உயிர் வாழ முடியும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மலை ஃபுல்லாக இறங்கி பள்ளத்துக்கு வந்தால் ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்குது. கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வேறு எந்த விலங்குகளோ பறவைகளோ எதுவுமே இருக்காது. ஜூக்கு அப்படின்றதுக்கு லோக்கல் லாங்குவேஜில் என்ன மீனிங்னா டெத். ஸோ இந்த இடத்த டெத் வேலி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ மார்னிங் வியூ, இந்த நைட்டு ஃபுல்லாக நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் இருக்கிற வியூ இது. ஸோ ஒரு பச்சை கலர் போர்வை மலை மேலே போத்துன மாதிரி ஒரு வியூ இருக்குது. ஸோ இந்த ட்ரெக்கிங்க்கு யூஸ்வலாக வரவங்க நைட் அங்கே கண்டிப்பாக ஸ்டே பண்ணுவாங்க. இந்த மாதிரி டென்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். சிலர் காட்டேஜில் ஸ்டே பண்ணலாம். ரொம்ப அதிகமாக குளிரும் பயங்கர காற்றும் அடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நார்த் ஈஸ்ட்டில் நான் போனதில் இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ட்ரெக்கிங். இந்த மலையில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்குது. இந்த கோடு என்னென்னா, நம்ம நடந்து போகிறதுக்காக அங்கே ஏற்படுத்தப்பட்ட வழி, அதுதான் அந்த கோடு. ஸோ இந்த மொத்த வேலியோட வியூ இங்கேருந்து பார்க்கலாம். கொஞ்சம் உயரமான இடங்களில் மட்டும் வேறு சில மரங்கள் இருக்குது. மற்றபடி பள்ளத்தாக்கு ஃபுல்லாகவே வெறும் மூங்கில் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஒரு பிளான்ட் வெரைட்டியுமே இருக்காது. இங்கே ஃபுல்லாக எந்த அனிமல்ஸும் இருக்காது. நடந்து போகிற பாதையோடைய சாம்பிள் இது. இந்த பாதை எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மூங்கில் வளர்ந்து ஒரு குகை மாதிரி இருட்டாகிற அளவுக்கு ஃபுல்லாக குகை மாதிரி வளர்ந்துருச்சு. இதுக்குள்ளே தான் நாங்கள் புகுந்து போகிறோம். இந்த பாதையை இங்கே இருக்கிற மூங்கிலை வெட்டி உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த மூங்கிலுடைய தண்டு இன்னும் அப்படியே தரையிலே இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ரப்பர் பூட்ஸோ இல்லை ஏதாவது ஸ்ட்ராங்கான ஷூ போட்டு போனால் மட்டும்தான் இந்த இடத்த க்ராஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ரெயின் கோட்டும் வேணும். ஏன்னா 2 சைடும் மூங்கில் கிழிச்சிரும் நம்ம உடம்ப. ஸோ என்னுடைய ஷூ கூட இதில் கிழிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ அதனால் எல்லா வகையிலையும் இது ஒரு டிஃபிகல்ட்டான ட்ரெக்கிங். ஸோ ட்ரெக்கிங் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் மலை. திருப்பி இது மாதிரி ஒரு 15 தடவை அந்த மலைக்குள்ளே போய் வர மாதிரி இருக்கும். இது ஒரு வியூ பாயிண்ட். இது அந்த மலை முடிஞ்சு அந்த கீழே ஊர் தெரியுது, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் ட்ரெக்கிங் போகிறவங்களாம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்த நான் ஒரு அழகான வாசகம் இது. த பெஸ்ட் வியூ கம்ஸ் ஆஃப்டர் த ஹார்டஸ்ட் கிளைம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல லொக்கேஷன்லேருந்து வேறு ஒரு வீடியோவோட சந்திப்போம். பாய்.